ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், வாட் யூ திங்க் யூ பிகம் புத்தா. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கோல் என்னவோ, நம்ம என்ன ஆகணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதுவாகவே நீங்கள் ஆயிடுவீங்க. நீங்கள் அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கனாக்கா. வாட் யூ திங்க் யூ பிகம். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் இன்ட்ரடக்ஷன். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு ஒரு அறிமுகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை புரிஞ்சிக்கிறதுல. இப்போ நம்ம போகலாங்களா வீடியோக்குள்ளே? இந்த ஸ்லைடை பாருங்கள். வாட் இஸ் த வாய்ஸ்? வாய்ஸ் அப்படின்னா என்ன? வாய்ஸ் ரெஃபர்ஸ் டு who or what that is doing the verb's action in a sentence. இந்த வாய்ஸ் அப்படின்னாக்கா யார் அல்லது எது அந்த வேர்புடைய ஆக்ஷனை அந்த சென்டென்ஸில் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பேசுகிறது தான் வாய்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்கும் இல்லைங்களா, ஒரு வேர்ப் இருக்கும். அந்த வேர்பை யார் செய்தாங்க, எது செய்துச்சு, அந்த ஆக்ஷன் வேர்டு, அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்க அப்படின்றத நம்ம பேசும்பொழுது தான் இந்த வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வாய்ஸில் 2 இருக்குது, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னது பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ், த சப்ஜெக்ட் ஆஃப் அ சென்டென்ஸ் இஸ் டூயிங் தி ஆக்ஷன். இந்த ஆக்டிவ் வாய்ஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் அந்த ஆக்ஷனை செய்திருக்கும். அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை செய்யும் பொழுது நம்ம ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ணி பேசணும். அடுத்தது பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, the subject is receiving the action. அதாவது அந்த சென்டென்ஸில் இருக்கிற சப்ஜெக்ட் அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கும். அந்த ஆக்ஷனை அந்த சப்ஜெக்ட் செய்யாது, அந்த ஆக்ஷனை அது பெற்றுக்கொள்ளும், அந்த ஆக்ஷனை அது ரிசீவ் பண்ணிக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேர்ள் பிளேஸ் செஸ். த கேர்ள் பிளேஸ் செஸ். இதில் த கேர்ள் அப்படின்றது சப்ஜெக்ட். அந்த சென்டென்ஸில் அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். அப்போ த கேர்ள் அப்படின்றது சப்ஜெக்ட். அடுத்தது இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற வேர்ப் பிளேஸ். அடுத்தது அதில் அந்த ஆக்ஷனை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த கேர்ள். த கேர்ள் இஸ் டூயிங் தி ஆக்ஷன். அதனால் இந்த சென்டென்ஸ் எதில் இருக்குது? ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. த கேர்ள் பிளேஸ் செஸ் அப்படின்றதுல த கேர்ள் அப்படின்றது சப்ஜெக்ட், பிளேஸ் அப்படின்றது வேர்பு, செஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸ் எஸ்விஓ பேட்டர்னில் இருக்குது. இந்த வேர்பு பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளேஸ் அப்படின்ற வேர்பை யார் செய்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா த கேர்ள். அந்த கேர்ள் செய்ததுனால இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் செய்தது? த கேர்ள் செய்தாங்க. அதனால் இந்த சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த வேர்பு செய்த அந்த கேர்ளுக்கு இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால தான் இதை நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் பேசுகிறோம். அடுத்தது பாருங்கள். செஸ் இஸ் பிளேட் பை த கேர்ள். இதில் ஆப்ஜெக்டாக வந்தது சப்ஜெக்டாக வந்துருச்சு. சப்ஜெக்டாக வந்த த கேர்ள் அப்படின்றது கடைசியாக ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டுருக்குது. அதில் நம்ம பை அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ செஸ் அப்படின்றது இதில் சப்ஜெக்டு, இஸ் பிளேட் அப்படின்றது இங்கே வேர்பு. அடுத்தது பை த கேர்ள் அப்படின்றது இங்கே ஆப்ஜெக்ட். அந்த செஸ் யாரால் விளையாடப்பட்டது? அந்த கேர்ளால் விளையாடப்பட்டது. இப்போ செஸ் இஸ் ரிசீவிங் தி ஆக்ஷன். செஸ் இப்போ அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது. அதனால் இது பாசிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செஸ் அப்படின்றது அந்த ஆக்ஷனை செய்யலை, செஸ் அப்படின்றது அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குது. பிளேட் அப்படின்ற ஆக்ஷனை செஸ் ரிசீவ் பண்ணிக்கிறதுனால நம்ம இதை பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்ஷனை அந்த சப்ஜெக்ட் வந்து செஞ்சிச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும். அந்த ஆக்ஷனை அந்த சப்ஜெக்ட் வந்து பெற்றுக்கொண்டுச்சு அப்படின்னாக்கா, ரிசீவ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடை பாருங்கள். வாய்ஸ் டிஸ்கிரைப்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த வாய்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு சொல்லும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இதுக்கு மூணுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்ம இந்த வாய்ஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ். The cat drinks milk. The cat drinks milk. அதாவது கேட் வந்து பாலை குடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இதில் வந்து the cat அப்படின்றது சப்ஜெக்ட், drinks அப்படின்றது வேர்பு, milk அப்படின்றது ஆப்ஜெக்ட். கேட் தான் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அப்படின்ற வேர்புடைய ஆக்ஷனை செய்யுது. அதனால் இந்த சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. அந்த வேர்புடைய ஆக்ஷனை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் படுத்தி பேசும்பொழுது, அவங்கள நம்ம வந்து முதல்ல நிறுத்தி பேசும்பொழுது நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை சேஞ்சிங் தி ஆர்டர் ஆஃப் தி ஆக்டிவ் சென்டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற அந்த வேர்ட்ஸுடைய ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னாக்கா பேசிவ் வாய்ஸில் நம்ம வந்து அந்த சென்டென்ஸை மாற்றிடலாம். பாருங்கள், மில்க் இஸ் ட்ரங்க் பை த கேட். அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் வந்து த கேட் ட்ரிங்க்ஸ் மில்க் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. த கேட் ட்ரிங்க்ஸ் மில்க் அப்படின்னு சொன்னோம். அந்த சென்டென்ஸில் இப்போ ஆர்டரை வந்து நம்ம மாற்றுறோம் பாருங்கள். முதல்ல வந்து மில்க் வந்து இப்போ சப்ஜெக்டாக வந்துருச்சு. அடுத்தது நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ண வேர்ப் வந்து ட்ரிங்க்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதோடைய தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ட்ரிங்க்குடைய தேர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ட்ரங்க். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ட்ரங்க். அது கூட வந்து நம்ம இஸ் அப்படின்ற பி வேர்பை சேர்த்து இஸ் ட்ரங்க் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம் வேர்பா. அடுத்தது ஆப்ஜெக்ட் வந்து பை த கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து பை அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த மில்க் வந்து ஆக்ஷனை இதில் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அப்போ இந்த பேசிவ் வாய்ஸில் நம்ம வந்து ரிசீவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யார் வந்து அந்த ஆக்ஷனை பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம சப்ஜெக்ட் ஆக்கி இங்கே பேசுகிறோம். அப்போ மில்க் அப்படின்றது சப்ஜெக்டாக வந்துடுது. அந்த வேர்ப் வந்து ட்ரிங்க்ஸ் அப்படின்றது இஸ் ட்ரங்க் அப்படின்னு மாறிடுது. அடுத்தது பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து ஆக்டிவில் சப்ஜெக்டாக வந்த கேட்டை வந்து கடைசியாக ஆப்ஜெக்ட் ஆக்கிடுறோம் பேசிவில். இப்படி தான் வந்து பேசிவ் சென்டென்ஸ் இருக்கும். இந்த ஸ்லைடு பாருங்கள், passive voice past participle. Passive voice is formed by changing the order of the active sentence. அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கிற சென்டென்ஸுடைய ஆர்டரை நம்ம மாற்றும் பொழுது அது வந்து பேசிவாக மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஆக்டிவில் வந்து நம்ம யூஸ் பண்ண வேர்பு வந்து ட்ரிங்க் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா. ட்ரிங்க் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது இதை வந்து நம்ம V1 அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ட்ராங்க், அதை V2 அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ட்ரங்க், இதை வந்து நம்ம V3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ V1 V2 V3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற வேர்பை V1 சொல்கிறோம், பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற வேர்பை V2ன்னு சொல்கிறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்பை வந்து நம்ம V3ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஆக்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ண வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. அப்போ அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. இதை வந்து நம்ம பேசிவில் மாற்றும்பொழுது என்ன பண்ணணுன்னாக்கா அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்பை சேர்த்து அது கூட வந்து இந்த ட்ரிங்க்கோடைய தேர்ட் ஃபார்மை வந்து நம்ம எழுதணும். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருந்ததுனால, ஆக்டிவில் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் இருந்ததுனால நம்ம பேசிவில் மாற்றும் போது இஸ் அப்படின்ற ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்பை போட்டு அந்த வேர்ப் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய தேர்ட் ஃபார்ம் ட்ரங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ பேசிவில் வந்து இந்த வேர்ப் என்னவா மாறிடுது, இஸ் ட்ரங்க் அப்படின்னு மாறிடுது. இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஆக்டிவில் இருக்கிற வேர்ப் வந்து பேசிவில் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக மாற்றணும். ஆக்டிவில் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்ததுனால பேசிவில் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்பை அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்புக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்குறோம். இது கிளியர் ஆகிட்ருக்கோம். அடுத்தது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். அதாவது இந்த ஆக்டிவ் பேசிவ் மாற்றும்பொழுது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து சரியாக இருக்கணும். பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள், a book was bought by me அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு புத்தகம்
என்னால் வாங்கப்பட்டது. இது வந்து பாசிவ்ல இருக்குது இல்லைங்களா? வாஸ் பாட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு புத்தகம் அப்படின்றது சிங்குலர். அந்த மாதிரி சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம பாசிவ்ல வந்து வாஸ் பாட் அப்படின்னு நம்ம போடுறோம். அடுத்தது இதில் ஆப்ஜெக்டாக பை மீ வருது. அதாவது இந்த புத்தகம் வந்து அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணிக்குது. அதனால தான் இதை நம்ம வந்து பாசிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புத்தகம் வந்து ஒருமையில் இருக்கிறதுனால, சிங்குலராக இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணி பாசிவில் மாற்றுறோம். அடுத்தது பாருங்கள், 2 books were bought by me. அதுவே வந்து புத்தகங்கள், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புத்தகங்கள், அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கும் பொழுது நம்ம வந்து வேர் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில். ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம பாசிவில் மாற்றும் பொழுது அதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக ப்ளூரலாக அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சிங்குலர் பி வேர்பை யூஸ் பண்ணணும். ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்துச்சுனாக்கா ப்ளூரல் பி வேர்பை யூஸ் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பி வேர்ப் சிங்குலரில் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுனாக்கா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்ப் வந்து ப்ளூரலில் இருக்கணும். இதில் நீங்கள் கிளியர் ஆகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆக்டிவ் வாய்ஸ். த டீச்சர் கேவ் அ ஸ்லிப் டெஸ்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் கேவ் a slip test to the students. இதில் வந்து the teacher அப்படின்றது சப்ஜெக்ட். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற verb gave. அடுத்தது a slip test அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து 2 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எஸ்வி டிஓஐஓ பேட்டர்ன். இதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து அ ஸ்லிப் டெஸ்ட்டு, ரெண்டாவது யூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து டு த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது. இப்போ வந்து இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம். அதில் போய் நீங்கள் பாருங்கள் எது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும், எது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், நம்ம யாருக்கு அதை செய்கிறோமோ அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம இந்த சென்டென்ஸில் வந்து ஸ்லிப் டெஸ்ட்டை கொடுக்குறோம், அதனால் அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். நம்ம அந்த ஸ்லிப் டெஸ்ட்டை யாருக்கு கொடுக்குறோம்? டு த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்லிப் டெஸ்ட்டை கொடுக்குறோம், அதனால் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த சென்டென்ஸில் வந்து 2 ஆப்ஜெக்ட் வரும்போது இதை நம்ம பாசிவாக மாற்றும்பொழுது என்ன பண்ணணும் அதை பார்க்கலாங்களா? இந்த ஸ்லைடு பாருங்கள். 2 ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸில் வருது அப்படின்னாக்கா நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து முதல்ல சப்ஜெக்டாக நம்ம வந்து பாசிவில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடு பாருங்கள். A slip test was given to the students by the teacher. இந்த முதல் சென்டென்ஸில் நான் வந்து ஸ்லிப் டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்போ இந்த வேர்புடைய ஆக்ஷனை ஸ்லிப் டெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்குது. A slip test was given to the students by the teacher. ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வந்து டீச்சரால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற இந்த 2வது ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கிவன் அ ஸ்லிப் டெஸ்ட் பை த டீச்சர். இதில் பாருங்கள், நம்ம வேர் அப்படின்ற ப்ரீ வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் இந்த வேரை யூஸ் பண்ணியிருக்கிறோம்? ஏன்னாக்கா முதல் சென்டென்ஸ் ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்லிப் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சிங்குலரில் சொல்லியிருக்கிறோம். அதனால் வாஸ் கிவன் அப்படின்னு நம்ம இந்த வாஸ் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் இருக்குது. அப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கிவன் அ ஸ்லிப் டெஸ்ட் பை த டீச்சர். மாணவர்களுக்கு டீச்சரால் ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம வாஸுடைய ப்ளூரல் வேரை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எப்போல்லாம் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணணும்? இந்த ஸ்லைடை பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்ஷன், அதாவது நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அதை வந்து ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது, இஃப் த ஏஜென்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் அன்னோன், அதாவது அந்த சென்டென்ஸுடைய ஏஜென்ட் யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பாசிவ் வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ஏஜென்ட் அப்படின்னாக்கா யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் ஏஜென்ட். அது யார் செய்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னும்பொழுது நம்ம அந்த சென்டென்ஸை வந்து பாசிவில் சொல்லலாம். அடுத்தது, இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் தி ஏஜென்ட், நீங்கள் வந்து அந்த ஆக்ஷனை யார் செய்தாங்கன்றதை அவாய்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணி பேசலாம்.
இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஆக்டிவ் வாய்ஸுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பாசிவ் வாய்ஸுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு வேர்புடைய ஆக்ஷனை யார் செய்தாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தரும்பொழுது ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம பேசணும். ஒரு வேர்புடைய ஆக்ஷனை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தரும்பொழுது நம்ம வந்து பாசிவ் வாய்ஸில் பேசிக்கணும். அடுத்தது ஆக்டிவில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை நம்ம பேசிவில் மாற்றும் பொழுது அந்த வேர்பை வந்து தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதாவது சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்துச்சுனாக்கா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்பும் சிங்குலரில் இருக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பி வேர்பும் ப்ளூரலில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.